பல ஆண்டு நம்மளை வழங்க துப்பு இல்லாத என்ஆர் அரசு பிஜேபி அரசு கண்டித்து போராட்டம் அனைத்து தொழிற்சங்கங்கள் அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி ஒன்றுபட்டு போராட்டம் வெல்லட்டும் என்ஆர் அரசு பிஜேபி அரசு அரசு போராட்டம் இது போராட்டம் இந்திய கூட்டணி போராட்டம் இன்னைக்கு அவங்க வரல அதே லாபத்தில் இருக்கு. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தொழிற்சங்கங்களும் இணைந்து மத்தியில் ஆளுகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசுடைய தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்து இன்று பேரறிஞர் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக வந்து புதிய பேருந்து நிலையத்தின் முன்பாக தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசாங்கமும் புதுச்சேரி ஆளுகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய ஆட்சியும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றன. குறிப்பாக இந்த நாட்டில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாரிடம் மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திலும் அந்த நிலை தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தொழிலாளிகள் எல்லாம் முதலாளிகளால், தொழிற்சாலை அதிபர்களால் எந்தவித காரணமுமின்றி வெளியே அனுப்பப்படுகிறார்கள். குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி கொடுப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த தொழிலாளர்களை, தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தரமாக்குகின்ற பணி வேலையையும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ரங்கசாமி அரசாங்கம் செய்யவில்லை. பல ஆண்டுகளாக தொழிலாளர்கள் எல்லாம் தற்காலிக தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பணி காலி இடங்களை நிரப்புவதில்லை. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில, என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுக்கான விரோத நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றன. முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. மொத்தம் 17 கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா முழுவதும் அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம், இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறோம். பல மாநிலங்களிலே பந்து போராட்டம் நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் பந்து 100% புதுச்சேரி மாநில வியாபாரிகளும் பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மறியல் போராட்டம் நடந்து வருகிறது. குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், 2 கோடி பேருக்கு அரசு வேலையை, மத்திய அரசு வேலையை கொடுப்போம் என்று சொன்னார். இதுவரை 50 லட்சம் பேருக்கு கூட 11 ஆண்டு காலத்தில் வேலை கொடுக்கவில்லை. மக்கள் குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியம் கூட நிர்ணயிக்கப்படவில்லை. தொழிலாளிகளுக்கு தொழிலாளர் விரோத சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து முதலாளிகளுக்கு சாதகமாக மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அதற்கு கைப்பாவையாக ரங்கசாமி அவர்கள் இருந்து கொண்டு அதை நிறைவேற்றி வருகிறார். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ரோடியர் பஞ்சாலை, சுதேசி பஞ்சாலை, பாரதி பஞ்சாலை இவர்களை திறந்து 10,000 பேருக்கு வேலை கொடுப்போம் என்று ரங்கசாமி அவர்கள் சொன்னார். கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு நூற்பாலைகளை திறப்போம் என்றார்கள். பிளாஸ்டிக்கை திறப்போம் என்றார்கள். பேப்கோவை திறப்போம் என்றார்கள். சுமார் 15,000 பொது நிறுவனத்துடைய ஊழியர்கள் தெருவில் நிற்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் புதுச்சேரி மாநிலத்தில் 200க்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இடம் அவர்கள் பதவி முதிர்வு பெற்று செல்லுகிறார்கள். அதுவே ஒரு 10,000 இருக்குது. இப்ப ஏற்கனவே உள்ள ஒரு 15,000, 25,000 அரசு பணிகள் நிரப்பப்படவில்லை. 2,000 பதவிகளை நிரப்பிவிட்டு மார்த்தட்டி கொள்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். ஆகவே இந்த மக்கள் விரோத மோடி அரசு, தொழிலாளர் விரோத மோடி அரசு, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் பாஜக கூட்டணி அரசு, புதுச்சேரி மாநிலத்தில் தொழிலாளர்களை வஞ்சிக்கிற இந்த இவைகளை எல்லாம் எதிர்த்து ஆர்ப்பாட்டம். குறிப்பா